ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜீனோபெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டே நான் போட்டிருப்பேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஜீனோபெட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேருந்து ரீசெண்டாக ஏர்னிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே, அது நான் என்ன பண்ணுறேன் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மெயினாக பார்க்க போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் பேசினேன் கேட்டீங்கன்னா பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26 அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மூட் டர்ன்ஸ்லாம் இப்போதைக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்கலாம், மறக்காம ஐ கார்டை போய் செக் பண்ணுங்க. அந்த வீடியோ கார்டை போய் செக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நான் மூட்டான்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் எப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஜிஎம்டி லான்ச் பேட் அதுக்கப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்பயே ஜீனோபெட்ஸ் பார்த்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் இன் பிட்வீன் சரிங்களா ஜீனோபெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேபிடேட் மின் பண்ணுறது, ஜெம்ஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ நிறைய பேர் அந்த கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருந்து அந்த ஜீனோபெட்ஸ் ஹேபிடேட் மின் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேட் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 சோல்கிட்டலாம் அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் போச்சு. சரிங்களா? ஹேபிடேட் ஜெனிசிஸ் எடிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அதுலேயே பார்த்தீங்கன்னா பெட்ஸ் வந்துருச்சு. அதில் அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் நல்ல வேல்யூ இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு எப்பயும் போல தான் அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆக ஆரம்பிச்ச மாதிரி இப்பயும் சேம் ஜீனோபெட்ஸ் பார்த்தீங்கன்னா டம்பாக வச்சிருக்கு. எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட செகண்ட் டோக்கன் இவங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா பை டோக்கன் சிஸ்டம் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜீனி டோக்கன், தென் பார்த்தீங்கன்னா கேஐ டோக்கன். சரிங்களா? அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பான் பண்ணிட்டு போகணும். ஜீனி டோக்கன், தென் பார்த்தீங்கன்னா கேஐ டோக்கன். இந்த ரெண்டு டோக்கனும் தான் இருக்குது. இது லைக் கேன்றது லைக் ஜிஎஸ்டி ஆட்டோ, தென் ஜீனின்றது லைக் ஜிஎம்டி. சரிங்களா? ஓகே, இதுக்கு என்ன ப்ரோ சரி என்ன க்ரைட்டீரியா இல்லை ஏர்ன் பண்ணணும்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஸ்டெப்ஸ் இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம நடக்கிறோன்னா நீங்கள் ஸ்வெட் காயினோ இல்லை அதர் நிறைய ஆப்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் அதர் ஃபிட்னஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ணினா கூட டெய்லியும் நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்கள்ல, நம்ம இன்றைக்கி எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம், எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்துச்சிங்க அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கேலரிஸ் பர்ன் பண்ணுறது இவங்க எடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ன் பண்ணுறாங்க அந்த நடக்கிற ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் மானிட்டைஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? நான் என்னோட ஸ்டெப்ஸை எந்த வகையில் நான் மானிட்டைஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நான் ஸ்வெட் காயின் அது யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டஸ்ட் டோக்கன்ஸ், டஸ்ட்லேண்ட் ரன்னர்னு ஒரு இது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் டோக்கன்ஸ் இருக்கும். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன அப்படி பண்ணிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாக்கன் அந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியும் கிடையாது. அதில் முன்னாடி இருந்துச்சு, பட் இப்போ இல்லை. ஓகே, இப்போ நான் அந்த ஜீனோபெட்ஸில் மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிட்டெட்லாம் பார்த்தீங்கன்னா 20 சோல் 40 சோல் அப்படி இருந்துச்சு. என்னால் அது ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியாது. ஓகேங்களா? அதனால் நான் வாங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு எனக்கு. சரிங்களா? ஸ்காலர்ஷிப் பற்றி தெரியாதவங்க ஸ்காலர்ஷிப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் வேர்ல்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த இதை வாங்க முடியாது. சரிங்களா? இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் இந்த டைமில் வீடு வாங்க முடியல, நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரெண்ட்டுக்கோ இல்லை லீஸ்க்கோ போவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிருக்கவங்க நம்மக்கிட்ட ரெண்ட்டுக்கு விடுவாங்க. அதுக்கு நம்ம சர்டன் அமௌண்ட் நம்ம பே பண்ணணும். அதனால இதில் எப்படி பார்த்தீங்கன்னா இவங்க ஹேபிடேட் நமக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அந்த ஹேபிடேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேஐ டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கேஐ டோக்கன் ஷேர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 50-50யோ இல்லை 60-40யோ இது மாதிரி ஷேர் பேசிஸில் பிரிச்சுப்போம். சரிங்களா? இதில் மெயினாக அதிக பர்சன்டேஜ் யார் எடுத்துப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணித்தரவங்க தான். சரிங்களா? நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கலாம். இது ரெண்ட்டுக்கு விட்றாரு பார்த்தீங்கன்னா அந்த ஹேபிடேட், அவர் பேர் லேண்ட்லார்ட், அதாவது அந்த ஹேபிடேட்டோட ஓனர். தென் அதில் நம்ம அந்த கேஐ டோக்கன்ஸ் இது பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸை கொடுத்து நம்மளோட பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஹார்வெஸ்டர். சரிங்களா? மெயினாக இந்த கேஐ டோக்கன் ஹார்வெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனிசிஸ் ஹேபிடேட் எப்படி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம்னு பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஜீனோபெட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பெட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்கள் மொபைல் ஆப்பில் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு டெஃபினட்டாக சிம்பிளாக இருக்க போகுது. இல்லை ப்ரோ இது நான் இப்போ புதுசாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜீனோபெட்ஸ்.me. சரிங்களா? நீங்கள் காயின் மார்க்கெட்லேயே போயிட்டு அவங்க அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பனா இதாக ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு கெட் ஏர்லி ஆக்சஸ்ன்னு கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சொலானா பேஸ்டு வேலெட், ஃபேண்டம் வேலெட்டோ, தென் அதர் வேலெட், சோலட் வேலெட் ஆர் எனி அதர் வேலெட்டை பார்த்தீங்கன்னா இந்த இமெயிலோட கனெக்ட் பண்ணி ஜீனோபெட்ஸோட அஃபிஷியல் டிஸ்கார்ட் அக்கௌண்ட், சரிங்களா, டிஸ்கார்ட் சேனல் ஜாயின் பண்ணி அங்கே போய் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும்.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித்தின் 2-3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு கோடு வரும் சரிங்களா. அந்த கோடையும் இதே ஜிமெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப்பில் போய் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு இருக்கும் சரிங்களா. லைக் வந்து என்னுடைய கம்ப்யூட்டர் இது மாதிரி ஒரு பெட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டெய்லி வந்து நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஹிஸ்ட்ரியாட்ட கனெக்ட் ஆகும் சரிங்களா. என்னுடைய ஃபோனை வந்து கனெக்ட் பண்ண முடியல, நான் ஜஸ்ட் வந்து இங்கே காட்டுறேன். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பண்ண ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஹிஸ்ட்ரியில் காட்டும் ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாலிடாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6000 வந்து 6000 ஸ்டெப்ஸ் வந்து நான் போகிறேன். அதுக்கு மேலே போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வாண்டடாக இந்த ஆப்புக்காக போகிறது எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 4000 நான் ஆல்ரெடி டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6000 ஸ்டெப்ஸ் நான் பண்ணுறேன். இந்த ஆப்புக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4000 நியர்லி வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்து நான் வாக் போகிறதா இருக்கேன் இப்போதைக்கு. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் ஃபிட்னஸ்க்காகவும் இருக்கட்டும். தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நான் வந்து என் ஸ்டெப்ஸையும் வந்து நான் மானிட்டைஸும் பண்ணுறேன் ஓகேங்களா. இது மூலிமா மானிட்டைஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா வந்து ஜீனோ பெட்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் அதர் வேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரிப்டோவில் வந்து மானிட்டைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இதில் மானிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமானு கேட்டிங்கன்னா வந்து டெஃபினட்டாக கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ரேட் தான். என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் மணி அது மாதிரி நான் யூஸ் பண்ண வேண்டியதாக சரிங்களா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த பெட் எப்படி கிடைக்குதுன்ற பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடு வரும் சரிங்களா. ஒரு இன்வைட் கோடாட்டம் வரும் சரிங்களா. ஒரு ரீடிங் கோடாட்டம் வரும், கூப்பன் கோடாட்டம். அந்த கோடு எடுத்து வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பெட் வந்து கிடச்சிரும் சரிங்களா. உங்கள் பெட் கிடச்சிட பிறகு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜீரோ பெட்ஸோட கோடு வந்தோடனே ஒன்ஸ் உங்கள் பெட்டை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிடுங்க. உங்கள் பெட்டை அன்லாக் பண்ண உடனே நீங்கள் நடக்க ஆரம்பிச்சு உங்கள் ஸ்டெப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. மினிமமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6000 7000 ஸ்டெப்ஸ் வந்து மினிமமாக பண்ணுங்கள். பண்ணி வந்து இந்த குரூப்பில் ஆக்டிவாக இருங்க. ஓகே, இந்த குரூப்பில் எப்படி ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனலோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சர்வரோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்துடுறேன். இவங்க எந்த சர்வர்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இண்டிஜிஜின்ற ஒரு கம்பெனி சரிங்களா. இந்தியா பேஸ்டு வந்து ஒரு கேமிங் கில்ட் ஆட்டம் சரிங்களா. கில்டுன்னா ஒரு கிளான் ஆட்டம் சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜீனோ பெட்ஸ் மட்டுமானு கேட்டிங்கன்னா இல்லை, இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. ஜீனோ பெட்ஸ் அடுத்து வந்து அதர் பிளேட் கேம்ஸ் ஆக்சின் பின்லாம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்காலர்ஷிப் இருந்தாங்க. இப்போ சேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீனோ பெட்ஸ் ஹேபிடேட் வந்து இங்கே தந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக இருக்க மெம்பர்ஸ் சரிங்களா, இன்ஆக்டிவாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டருந்து திரும்பி ரிவேட் பண்ணி திரும்பி ஆக்டிவாக இருக்கவங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஓகே, இதில் எப்படி இந்த மெயினாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனலில் ஜாயின் பண்ணோன்னா ஜஸ்ட் எப்பயும் போல் உங்களோட ஐடியா வந்து வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே தென் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வந்து நேவிகேஷன்ற சேனலுக்கு போங்க சரிங்களா. நேவிகேஷன் போனோம்னா இங்கே வந்து ஸ்காலர்ஷிப்னு இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் நேம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்காலர்ஷிப்ன்ற ஒரு ரோல் ஆட் ஆகிடும் சரிங்களா. நான் வந்து ரிமூவ் ஆகிட்டேன், நான் வந்து ஸ்காலர்ஷிப் ரோல் இருக்குது. தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜீரோ பெட்ஸ் நான் வந்து ஸ்பெசிஃபையாக சொல்கிறேன். ஜீரோ பெட்ஸ் ஹேபிடேட் வாங்குறதுக்கு மட்டும் சரிங்களா. உங்களோட சர்வர் அவங்களோட ஐடியா வந்து வெரிஃபை பண்ணுறீங்க. தென் வந்து நேவிகேஷன் சேனலுக்கு போய்ட்டு இங்கே ஸ்காலர்ஷிப்னு அப்ளை பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு சேனல் இருக்கும் சரிங்களா. இங்கே போயிட்டு ஜீனோ பெட்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் ஸ்காலர்ஷிப்க்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் ஆல்ரெடி கொடுத்தது இருக்குது, இதுக்கு நான் காட்டுறேன் என்ன பண்ணணுன்னு. என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நேம் ஃபில் பண்ணுங்கள். தென் வந்து ஜீனோ பெட்ஸ் பீட்டா சைன்அப் நம்ம இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா. இங்கே பீட்டா கெட் ஏர்லி ஆக்சஸ் பீட்டா சைன்அப் பண்ண பார்த்தீங்களா. இதில் கொடுத்த இமெயில் ஐடியை வந்து இங்கே கொடுங்க. தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சேம் இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி தென் வந்து உங்கள் டிஸ்கார்ட் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுவீங்க. தென் வந்து உங்களோட லைக் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சாலிட் வேலெட் வந்து சொலனா பேஸ்டு வேலெட் வந்து இன்சர்ட் பண்ணிங்களா. அந்த வேலெட்டோட அட்ரஸ் பப்ளிக் அட்ரஸ் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். தென் உங்களோட வயசு, உங்களோட ஜெண்டர், தென் உங்களோட கண்ட்ரி ஸ்டேட், தென் உங்களோட டிஸ்கார்ட் ஐடி சரிங்களா கொடுத்து இங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து வித்தின் சர்டைன் டைம்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஜீனோ பாஸ்ன்ற ஒரு சேனல் ஓப்பன் ஆகும் சரிங்களா. இந்த சேனல் வந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஜஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு 5000 கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாளில் வந்து ஒரு 6000 கிலோமீட்டர், அடுத்து வந்து திரும்பி ஒரு 6000 கிலோமீட்டர், திரும்பி ஒரு 5000 கிலோமீட்டர், இது மாதிரி நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கணும். நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்றைக்கி முடிஞ்சா டேரெக்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இங்கே போடலாம். நான் இன்றைக்கி தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி சும்மா டைப் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இந்த சர்வரில் ரொம்ப நாள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு இல்லாதவங்க தான் இருப்பீங்க, அதனால் வந்து ஆக்டிவாக இருக்க பாருங்கள் சரிங்களா. ஆக்டிவாக இருந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியும் வந்து சும்மா வந்து போஸ்ட் போட்டு
இது மாதிரி வந்து எனக்கு தேவை அது மாதிரி சும்மா வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லி வைக்கிறது. அது மட்டும் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதில் வந்து ஒருத்தரை டேக் பண்ணும். awaken.id indiGG இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு மாட் சரிங்களா. இதுதான் இவரோட ஐடி. இவரோட யூசர் நேம் கூட டிஸ்கார்ட் யூசர் நேம் கூட தரேன் சரிங்களா. இவர்கிட்ட போய் கேளுங்க. இவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்கள் வேலெட்க்கு வந்து இவர் ஹேபிடேட் அனுப்பிவிட்ட பிறகு உங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பச்சை கலர் மாறும். ஹார்வெஸ்டர்ன்ற ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிரும் சரிங்களா. இது கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஜீனோபெட்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிங்க சரிங்களா. எப்பயும் போல் வந்து உங்களோட வேலெட் வச்சு சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணோன்னா உங்களோட இன்வென்ட்ரி போங்க சரிங்களா. லாகின் வித் வேலெட் சரிங்களா. இங்கே போயிட்டு உங்கள் இன்வென்ட்ரியில் போயிட்டு உங்களோட லேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட்லார்டிங்கில் வந்து லேண்ட்லார்டிங் வராது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் நாம் எந்த ஒரு லேண்டையும் வந்து நம்ம வச்சிடல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்வெஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஹார்வெஸ்டிங்கில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெவல் 1ஓ லெவல் 2ஓ லெவல் 3ஓ சரிங்களா. மொரோவர் வந்து லெவல் 3 கிடச்சிச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். லெவல் 3லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹேபிட் நான் சொல்கிறேன். ஜெனிசிஸ் வச்சுருந்தீங்கன்னா அதிகமான கே கிடைக்கும். இல்லை நார்மல் ஹேபிட்டேட்னா வந்து கம்மியான கேஜி. அது மாதிரி வந்து லெவல்ஸ் பொறுத்தவரை லெவல் 2 லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 தான் இருக்குது. லெவல் 3 தான் மேக்ஸ் லெவல் ஆட்டும். இது லெவல் 3 மேக்ஸ். எனக்கு ஒரு நாளைக்கு வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து 70K கிடைக்கும். அது வந்து டெய்லியும் வந்து நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவேன் சரிங்களா. முதல்ல வந்து வாங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விட்ரால் டைம்லாம் இருக்கும் சரிங்களா. லைக் வந்து 7 days தான் மினிமம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 14 days சரிங்களா. 14 days வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 305 சரிங்களா. 3,500 ஸ்டெப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70K மாற்றிட முடியும். இல்லை நான் 7 daysலேயே அதை வந்து கிளைம் பண்ண போகிறேன், எனக்கு அந்த விட்ரால் வேணும்னா 7 daysலேயே அந்த 70K வேணும்னா ஜஸ்ட் வந்து அதை விட டபுளாக வந்து நம்ம வந்து நம்மளோட எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த எனர்ஜி எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் என் இது காட்டுறேன். நான் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும் சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியும் வந்து 12 மணிக்குள்ளேயே வந்து அதை கிளைம் பண்ணிடுங்க சரிங்களா. அது கிளைம் பண்ணால் தான் பண்ண முடியும். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு அப்புறம் அது வந்து ரீசெட் ஆகிடும். அது உங்களால் கிளைம் பண்ண முடியாது. அதனால் நைட்டு 12 மணிக்கு முன்னாடியே தூங்க போகிறதுக்கு முன்னாடியே அதை கிளைம் பண்ணி வச்சுருங்க சரிங்களா. இது பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து உங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்து ஆட் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எனர்ஜியாட்டும் கிளைம் ஆகிடும் சரிங்களா. இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த KI டோக்கன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்க. இது மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எந்த டைம் வச்சு ஸ்பெசிஃபிக்காக வச்சு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்களோ நான் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வந்ததே தெரியாது எனக்கு இந்த ஹேபிட்டேட்டு. ஒன்ஸ் நான் அந்த சர்வரில் வந்து ஏன் எனக்கு இன்னும் வரலன்னு சொல்லி சும்மா கேட்கும்போது தான் வந்து என் நேம் வந்து க்ரீன் கலர் நோட்டீஸ் பண்ணி நான் நடுராத்தில் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் பெட்டை வந்து அந்த எனர்ஜி வச்சு பெட்டை யூஸ் பண்ணிட்டேன். ஓகேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி நைட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணேன் சரிண்ணா. நைட்டு வந்து கொஞ்சமாக ஒரு 3000 எனர்ஜி மட்டும் வச்சுருந்தேன் சரிண்ணா. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 14 days விட்ரால் பண்ணேன், கிளைம் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீதி இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா வந்து 7 days 2 நாள் கிளைம் பண்ணியிருக்கேன். திரும்பி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 3 நாள் கழிச்சு கிளைம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பெண்டிங்கில் வந்துடும். ஒன்ஸ் அந்த டைம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸில் வந்து கிளைம்னு ஒரு பட்டன் காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 42Kயும் அவருக்கு வந்து 28Kயும் அந்த பர்சன்டேஜ் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட்லார்டுக்கும் ஹார்வெஸ்ட்டுக்கும் பிரிஞ்சு வந்துடும் அவங்க வேலெட்டுக்கு. அங்கேருந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்வாப் மூலயமா ஆர்கால் ஸ்வாப் அடுத்து வந்து வேறு ஏதாச்சும் ஸ்வாப் மூலயமா வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஸ்டேபிள் காயின்ஸாவோ இல்லை சொனாவோ இல்லை எதாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.